ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவன் கதையிலே வந்துட்டு சில விஷயங்களை இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்டோரி எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் என்னோட அசம்ஷனை சொல்கிறத விட கதையில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாடை வாங்க வந்திருக்கான். உண்மையிலேயே இது ரொம்ப பெர்ஃபெக்டாக எனக்கு சூட் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். இந்த ஸ்வாட் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் காம்ரேட்ஸை கண்டிப்பாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டஞ்சன்குள்ளே போய் பாஸ் மான்ஸ்டர்ஸையே நம்ம ஹீரோ அசால்ட்டாக அந்த ஸ்வாடை வச்சு வெட்டுறான். புது ஸ்வாட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செல்மா கேட்குறா. பெர்ஃபெக்டாக இருக்குது, எனக்காகவே செஞ்சது மாதிரி இருக்குது நம்ம ஹீரோ சொல்லவும். நம்பர் 1 பிளாக் ஸ்மித்னா சும்மாவா அப்படின்னு வில்லு கேட்குறேன். போக நீ கொடுத்த மெட்டீரியல்ஸ் வேற லெவல் அப்படின்னு வில்லு சொல்லவும். இன்னும் கொஞ்சம் இதை டஃபாக மேக் பண்ணியிருக்கலாம் ரெயின் சொல்லவும். நான் என் சப்போர்ட் மேஜிக் யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் அவர் இதை லைட்டாக மேக் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ஸ்வாடுக்கு நம்ம ஹீரோ பிளாக் ராபிட் அப்படின்னு பேர் வைக்கவும் பிளாக் டிராகன் வச்சா கூட நல்லா இருக்குமே வில்லு கேட்கறான். ராபிட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு தான் இந்த பேரு. அண்ட் பிளாக் டிராகன்ங்கிறது என்னோட அட்வென்ச்சரிங்ல ஒரு ஃப்ளோரோட ஜஸ்ட் ஒரு பார்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ கேட்கறது சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கு, நாக்கரை சொல்றேன். பிளாக் டிராகனை அப்ப டிஃபீட் பண்ண தயாராயிட்டோம், கிளம்பலாம் அப்படின்னு செல்மா சொல்றா. இப்போ இவங்க எல்லாருமே டஞ்சனை விட்டு வெளியே வராங்க. நாளைக்கு பிளாக் டிராகனை தோக்கடிக்கிற பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு செல்மா கூப்பிடுறா. நாளைக்கு தான் நியூ ரெக்ரூட்ஸை வந்துட்டு நான் டஞ்சனுக்குள்ள கூட்டிட்டு போறேன். அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஃப்ளோர் 29 கூட்டிட்டு போறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்குள்ள அந்த ஃப்ளோர் வந்துட்டாங்களான்னு செல்மா பாக்குறா. ஹீரோ அவனோட இன்னுக்கு போறான். என்னது ரோமர்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் தாத் அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அட்வென்ச்சரர்ஸ் கில்லர் சவுத் பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அமன் தாத் அப்படிங்கிறவங்க கிரிமினல் ஆர்கனைசேஷன், நிறைய அட்வென்ச்சரர்ஸ் அவங்க கொலை பண்ணிருக்காங்க. டஞ்சனுக்குள்ள போய் யாரோ டஞ்சனை கிளியர் பண்ண கூடாதுங்கிறது தான் அவங்களோட கோலே. கண்டிப்பா அவங்க ஏதோ ஹைராங்க அட்வென்ச்சரர் கொலை பண்ணதான் இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. டஞ்சனை கிளியர் பண்ண அவங்களுக்கு என்ன வந்துச்சு? கொலைக்காரங்க கிட்ட நம்ம லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. சரி பெரியவரை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இறந்து போன ஆல்பர்ட்டை நினைச்சு இங்க ரெயின் வருத்தப்பட்டுட்டு 3 நாள்ல உனக்காக பழி வாங்குவான் அப்படின்னு சொல்றா. பிளாக் ஸ்மித்ட்ட கொடுத்து பிளாக் டிராகன் கூட ஃபைட் பண்ண போறான். ஸ்பைரை வந்துட்டு வெளில ரெடி பண்ணி வைக்கிறான். ஆல்பர்ட் இறந்தப்ப நான் கோல மாதிரி ஓடி வந்துட்டேன். இப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்திருக்கேன், பழி வாங்காம விட மாட்டேன்னு வெளில சொல்றான். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்த ட்ரைனிங் போதுமான்னு தெரியல, பட் கண்டிப்பா நான் அதை தோக்கடிக்க ஹெல்ப் பண்ணுவேன், பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆக்கரின்னு நினைக்கிறா. செல்மா அப்படியே நிலாவை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கப்போ சோஃபியா வந்து புரிஞ்சுக்கிறா. நீ நர்வஸா இருக்கியா அப்படின்னு சோஃபியா கேட்கவும், வருஷம் ஆச்சு நாங்க அதுக்கிட்ட தோத்துப்போம், என்னால அதை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு செல்மா கேட்கவும், உனக்கு பயமா இருக்குல்ல அப்படின்னு சோஃபியா கேட்கவும், ஆறான் இந்த தடவை எங்க கூட இருக்கான் இருந்தாலும் அப்படின்னு செல்மா பயப்படவும், நீ என் கூடவே இருக்கணும் சிஸ்டர், ஸோ உயிரோட திரும்பி வா, ஆரன் உன் கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது, கட்டிப்பிடிச்சி என் தைரியத்தை உனக்கு கொஞ்சம் தாரேன் அப்படின்னு சோஃபியா சொல்லவும், சோஃபியா ரொம்ப வளர்ந்துட்டா அப்படின்னு செல்மா பாக்குறா. பயந்துட்டே என் காலை ஃபுல்லா இருக்க முடியாது, நான் எதிர்த்து ஃபைட் பண்றேன் அப்படின்னு செல்மாவும் முடிவு பண்றா. நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணபடியா அடுத்த நாள் வந்துட்டு அவங்கள டஞ்சனுக்கு கூட்டிட்டு போறான். ஃப்ளோர் 29 அந்த 3 பசங்களும் தனியா கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளோர் 30 மட்டும் இவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா யூனிட் 3ல இவங்க ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் தனி அட்வென்ச்சரர்ஸா இவங்க ஹையர் ஃப்ளோருக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. தனியா அட்வென்ச்சரர்ஸ் ஆயிட்டா ஆரன் எங்களுக்கு டீச் பண்ண மாட்டாரோ அப்படின்னு சோஃபியா மத்தவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஃப்ளோர் 30 கிளியர் பண்ண உங்களோட அப்ளிகேஷனை ஏத்துக்கிடுறேன், நாளைக்கு ஒரு அப்சர்வர் உங்க கூட வருவாங்க, உண்மையிலே நீங்க தனியா தான் அதை கிளியர் பண்றீங்களான்னு பாப்பாங்கன்னு சொல்லவும், டீச்சர் அங்க கூட இருக்கும்போது இன்னொரு அப்சர்வர் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இன்னொரு 2 நாள்ல உங்களுக்கு அந்த டெஸ்ட்டை போடுறேன் அப்படின்னு ஸ்டெல்லா சொல்றா. அன்னைக்கு தான் எல்லாரும் பிளாக் டிராகனை தோக்கடிக்கிறதுக்கு போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மற்றவங்களுக்கும் ஷெடியூல் ஒர்க் எல்லாமே இருக்கு, இப்போ விட்டாச்சுன்னா இன்னொரு 6 வாரம் தள்ளி போயிரும் ஸ்டெல்லா சொல்றா. அவ்வளோ டைம் ஆகுமான்னு பசங்க சோகமாக்குவோம். நாங்க வேணா ஃப்ளோர் 92க்கு இன்னொரு நாள் போறோம் நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல இந்த நாளுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, தைரியத்தை வர வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க, ஸோ நீங்க அதை கேன்சல் பண்ண வேணாம், ஒரே நாள்ல நம்ம ஃப்ளோர் 30 கிளியர் பண்றோம், நீங்க 92 கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பசங்க முடிவு பண்றாங்க. நாங்கெல்லாம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், எங்களால இது முடியும், ஃபியூச்சர்லயும் உங்க ஹெல்ப்பையே எதிர்பார்க்க முடியாதுல்ல டீச்சர், எங்களால இதை தனியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும், சரி நீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா ஓகே தனியா போங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். ஃப்ளோரை எப்படி கிளியர் பண்ணுவீங்கன்னு உங்க பிளான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே நல்ல பிளான் தான், பட் எல்லாமே உங்க பிளான் படி போகும்னு நினைக்காதீங்க, ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஒரு செயினை கொடுக்குறா. இது என்னன்னு சோஃபியா கேட்கவும், குட் லக் சார்மன் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ யூனிட் 1ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இப்போ அந்த பிளாக் டிராகன் கூட ஃபைட் பண்றதுக்கு மனசை தயாராக்கிக்கிறாங்க. ஃபைனலி அதுக்கான டைமும் வந்துருச்சு, தயாரா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டீச்சர் நாங்களும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் டஞ்சனுக்குள்ள தான் வராங்க. முன்னாடி மான்ஸ்டர்ஸ் நடந்து வர்ற சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி லோகு வந்துட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்றான். கேரல் நீ போயிட்டு அதுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணு, நானும் லோகு அதை அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. நிறைய காப்ளின்ஸ் வந்திருக்கு, பிளான் படியா பண்ணுங்கன்னு சோஃபியா சொல்றா. ட்ராப் மேஜிக் யூஸ் பண்ணி லோகன் பாதியை கொள்றான். இந்த பசங்க வேற லெவல்ல ஃபைட் பண்றாங்க, உண்மையிலேயே இவங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அப்சர்வர் பாக்குறாங்க. நல்ல டீச்சர் இருக்காங்கன்னு அந்த பசங்க சொல்றாங்க. 92ஓட பாஸ் ரூமுக்கு இப்போ இவங்க எல்லாரும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இவங்களுக்கு பின்னாடில இருந்து அந்த பிளாக் டிராகன் அட்டாக் பண்றதுக்கு வருது. ஆல்பர்ட்டுக்காக பழி வாங்குற நேரம் எல்லாரும் தயாராகிறாங்க. குவாட்ரபிள் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்டேட்டஸை நம்ம ஹீரோ 5 டைம்ஸ்க்கு மேல இன்க்ரீஸ் பண்றான். ஃப்ளோர் 30ஓட பாஸ் கூட இவங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா ஆல்ரெடி வேற ஒரு பார்ட்டி அங்க நிக்குது.
ஹலோ எஸ்கியூஸ் மீ, நாங்கள் நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸை சேர்ந்தவங்க. இந்த பாஸ் ரோமன் பேச வர்றதுக்குள்ள நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ் அந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்கேன்னு அந்த கில்லர் சொல்லவும், முட்டாள், நம்ம தேடி வந்த அந்த டிராகன் ஸ்லேயர் அந்த கில்ட்ட சேர்ந்தவன் தான் அப்படின்னு கூட இருக்கவா சொல்றான். டிராகன் ஸ்லேயர் உங்களுக்கு தெரியுமான்னு அந்த பசங்க கிட்ட அவன் கேட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்சர்வர் வரவும், இந்த பசங்களுக்கு தெரியுமான்னு கன்ஃபார்ம் பண்ணுன்னு சியான் சொல்லவும், மைண்ட் ரீடிங் மாதிரி ஏதோ பவரை யூஸ் பண்ணி கூட இருக்கவா அனலைஸ் பண்ணிட்டு எங்களுக்கு டிராகன் ஸ்லேயரை தெரியும், இவங்களோட டீச்சர் தான் அவன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இங்க நம்ம ஹீரோ அந்த பிளாக் டிராகன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல அந்த டிராகனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இம்பாக்டை யூஸ் பண்ணி அதோட பால துண்டா வெட்டி இருக்கான். எல்லாருமே இந்த ஃபைட்ல ரொம்பவே ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங் ஆயிட்டோம் மத்தனத்துல அசால்ட்டா இருக்க மாட்டோம். கண்டிப்பா நாங்க எல்லாரும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்து ஒன்னு தோக்கடிப்போம் அப்படின்னு செல்மா நினைக்கிறேன். அப்சர்வர் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வந்து நின்னா அசால்ட்டா அவன் தலைய வெட்டி இருக்காங்க. ஓடுங்க அப்படின்னு லோகன் கத்துறான். எல்லாரும் ஓடி போக பார்த்தா எல்லா வழியும் அந்த கில்லரை அடைச்சிருந்தான். எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சோஃபியா கேட்கவும், ஏன்னா நீங்க டிராகன் ஸ்லேயர் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, உங்களை வச்சு மிரட்டி தான் அவனை இங்க வர வைக்க போறோம், அதுக்கப்புறம் அவனை கொண்டுருவான்னு சொல்லுவான். என்னது டீச்சரை கொல்ல போறீங்களான்னு லோகன் கேட்கறான். என்ன தாண்டி தான் அவரை தொடரணும் கேர்லைன் அட்டாக் பண்ண போனா அந்த கில்லர் ஒரே அடியில அவளை பறக்க விட்டுருதான். லாஸ்ட் நிமிஷத்துல ரிவர்ஸ்ல ஜம்ப் பண்ணி இம்பாக்ட கம்மி பண்ணிக்கிட்ட புத்திசாலி தான் அந்த கில்லர் சொல்லவும், நாங்க உங்களை ஹர்ட் பண்ண போறதில்ல, பிரச்சனை பண்ணாம கூட வாங்கன்னு சியான்னு சொல்றா. ஓரோன் அப்படின்னு சொல்லி சோஃபியா பயப்படுறா. ஓரோன் அதோட விங்ஸை கட் பண்ண அப்படின்னு செல்மா சொல்றா. செயின்ல லைட் எரியவும் நம்ம ஹீரோ ஸ்டாப் ஆகுறா. என்னாச்சுன்னு செல்மா கேட்டா, பசங்க டேஞ்சர்ல இருக்காங்க, அதை வார்னிங் பண்றது தான் அந்த செயின் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களுக்கு என்ன டேஞ்சர்னு செல்மா கேட்குவா. அது எனக்கு தெரியாது, பட் ஏதோ பிரச்சனையில இருக்காங்க, சீக்கிரம் போகணும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதோட விங்ஸை கட் பண்ண அப்படின்னு வெளில சொல்றான். இப்போ அந்த டிராகனை அட்டாக் பண்ணிட்டு டிராகனை அட்டாக் பண்ண லேட் ஆகுது, பசங்களை போய் காப்பாற்ற முடியாத நம்ம ஹீரோ சீக்கிரம் இதை முடிக்கணும்னு யோசிக்கிறான். அவசரப்பட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம், பிளான் படி எல்லாத்தையும் பண்ணுவான்னு செல்மா சொல்றான். அதோட அந்த பர்பிள் மிஸ்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணல, அதுக்கு பதில் ரீஜெனரேட் ஆகிக்கிடுது. இவ்வளோ நேரம் நம்ம அட்டாக் பண்ண அப்ப எல்லாமே வேஸ்டா அப்படின்னு வெளில பாக்குறான். போன் பார்த்து ஏன் அப்படின்னு நடக்கணும்னு நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். கில்லர்ஸ் கிட்ட பசங்க மாட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கரெக்டாக வெட்டுற மாதிரி பிளாக் டிராகன் ஒன்றும் அசால்ட்டாக நம்ம ஹீரோ வெட்டிட்டு வர முடியாது. ஓவரா நம்ம ஹீரோ பவரை யூஸ் பண்ணா அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் கில்லர்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியாது. டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் இருக்கிறதுனால ஃப்ளோர் 92ல இருந்து 30க்கு டக்குன்னு வந்துடலாம். கில்லர்ஸ் இவங்களை எதுவும் பண்றதுக்குள்ள பிளாக் டிராகன் தோக்கடிச்சு நம்ம ஹீரோ வருவானா, என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.